எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம்ங்க. சிங்கப்பூரில் 7:40 ஆயிடுச்சு மணி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்டா, பாசிப்பருப்பு சுரக்காய் போட்டு சும்மா ஒரு பெரட்டல் வச்சிடலாம். ரைஸுக்கு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 வெங்காயம் எடுத்திருக்கிறேன், 2 பூண்டு பல் எடுத்திருக்கேன், சின்னதாக புளி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக 1 1/2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு சுரக்காய் வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதெல்லாம் கழுவி கட் பண்ணிவிட்டு வந்துடலாமா? இப்போ பாருங்கள், எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு தேவையான மசாலா: சின்ன டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக ஜீரகம், பெருஞ்சீரகம், தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், 1 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. பருப்பெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் குக்கரில் போட்டு 4 விசில் வர வச்சிடலாமா? பாருங்கள், நம்ம எல்லாம் குக்கரில் போட்டாச்சு. 1.25 டம்ளர் தண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், 1.25 டம்ளர் தண்ணி. ஏன்டா ஏற்கனவே சுரக்காய் வெந்து சின்ன தண்ணி தான் வரும். சின்னதாக புளி சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வர வச்சிடலாமா? 4 விசில் விடவும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான இந்த ஜாமான் எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம தாளிப்புக்கு தேவையான இதெல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொஞ்சம் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லித்தலை கட் பண்ணியிருக்கேன், சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன், கறி மசாலா பட்டை சின்னதாக ஒரு துண்டு எடுத்திருக்கேன், ஒரு பிரிஞ்சிங் இலை எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள், சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு சோம்பு போட்டுடலாம். போட்டுடலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு, இதெல்லாம் போட்டாச்சு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா அழகாக வந்துருச்சு. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. குக்கரில் பாருங்கள், தண்ணி கம்மியாக இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக வந்துருச்சு. நல்லா சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் லேசாக சுண்டட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்.